ரங்க 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 நாதா, இது சொந்தம். நீதாம்மா கமலிக்கு ஆறுதலாக இருக்கணும். போமா, அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி சாப்பிட வை. ராஜு, நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், உன்னை ஃபோன் பண்ணி பேச சொன்னான். ராஜு, வாங்கண்ணா. எப்போ வந்தே? சரியா போச்சு போ. நான் வந்ததே கவனிக்கலையா நீ? அப்போ நான் சொன்னதையும் நீ கவனிக்கல, அப்படி தானே? அது வந்து விஷயத்த சொல்லுங்க. நான் சொல்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ சொல்லு. என்ன நடந்தது? எதை கேட்குறீள்? என்ன நடந்ததுன்னு? இல்லை, நீ என்னவோ மாதிரி இருக்கியே. என்ன ராஜு, ஏதாவது பிரச்சனையா? இந்த மறுபடியும் உடம்பு கிட்ட முடியாமல் போயிடுதா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. என்ன ராஜு, என்னன்னு சொல்லு. இந்தாங்க. என்ன விஷயம் சொல்லுடி. வாங்க அண்ணா, சொல்றேன். என்ன? உட்காருங்க. முதல்ல நீ விஷயத்த சொல்லுடி. நீ இப்படி பீடிகை போடுறத பார்த்தா எனக்கு படப்படன்னு வருது. ஒன்றும் இல்லைண்ணா, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. உட்காருங்க உட்காருங்க. என்ன சொல்லு. இந்தாங்க. ஒன்றும் இல்லைண்ணா, என் ஃப்ரெண்டு இருக்காளோன்னு. ஆறு தேவகியா? இல்லை இல்லை, இவ வந்து வசுமதி. வசுமதியா? எந்த வசுமதி? அதான் வெங்கடேச பெருமாள் கோயில்ல நான் அடிக்கடி மீட் பண்ணுவேனே, அந்த ஃப்ரெண்டு. சரி, அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவ பொண்ணுக்கு தான். ஏன் பொண்ணு என்னாச்சு? பொண்ணுக்கு அதாவது தான் சொந்தத்திலேயே ஆசாசியா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. சரி, நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்கப்புறம் நடந்தது தான் கொடுமை. என்னாச்சு ராஜு? அதாவது கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வசுமதிக்கு தெரிஞ்சிருக்கு, அவ பொண்ணு 4-5 வருஷமா ஒருத்தனை லவ் பண்றாளா. அச்சோ, என்னடி சொல்ற? ஆமாண்ணா, அந்த பொண்ணு பெத்தவா கிட்ட தான் ஆசைப்படுற பையனை பத்தி சொல்லாம பயந்துட்டு இருந்திருக்கா. இவாளும் இது தெரியாம ரொம்ப சந்தோஷமா கல்யாணத்தை நடத்திருக்கா. கல்யாணம் தான் பண்ணிட்டால ஒழிய அந்த குழந்தைகள் 2 பேரும் ஆம்படியம் பொண்டாட்டியா குடும்பம் நடத்தலைன்னா. என்னடி சொல்ற? ஆமா, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே அவ தாம்படையங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா. அந்த பையனும் நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லிட்டானா. பாவம் வசுமதிக்கு இப்பதானா தெரியும் இதெல்லாம். பாவம் மனசு உடைஞ்சு போயிட்டா. நன்னா வாழணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்ச குழந்தை இப்படி ஒன்றும் சேராம வாழாம இருக்கிறது நினைச்சு என்கிட்ட அழுது தீத்துட்டானா. அவ அழறத பார்த்து நானும் கலங்கி போயிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம வசுமதி தவிச்சுன்னு இருக்கா. பொண்ணுகிட்டயும் பேசி பார்த்துட்டாளா. கிடைச்ச வாழ்க்கை வாழுமான்னு சொல்லி போராடி இருக்கா. பொண்ணு மனசு மாறல. அந்த பொண்ணு சொல்றாளா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிட்டேன்,
அதுக்கப்புறம் நான் வாழ்ந்தா என்ன வாழாட்டா என்ன, உங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை அக்கறை அப்படின்னு அலட்சியமா கேட்டிருக்கா. நான் என்னடி பண்ணட்டும்னு வசுமதி என்கிட்ட புலம்புறா, துடியா துடிக்கிறா. எனக்கும் அவகிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. அதான் யோஜனை பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தேன். சரி, அவன் அந்த லவ் பண்ண பையன் அவனை பத்தி ஒன்றும் தெரியலண்ணா. ஆனா இவா லைஃப்ல சந்தோஷத்தை ஏற்படுத்த என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. என்னடி நீ எல்லாத்தையும் என்னண்டு கேட்டு இருக்க? நான் பிரச்சனைய சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தீர்வு தோன்றதோ அதை சொல்லுங்களேன். எனக்கு மனசுல படுறது சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணா, அதைத்தானே கேட்கிறேன் உங்களை. பொருந்தா வாழ்க்கைய வாழறத விட மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ ஏற்பாடு பண்றது தான் நல்லது. அப்போ அப்படின்னா இவா நாராயணா இவா டைவர்ஸ் பண்றதா சரிங்கிறா? ஆமா ராஜா, என்ன நல்லா யோசிச்சு தீர்மானமா தானே சொல்றேன். நாளைக்கு மாற மாட்டேளே. என்னடி நீ இந்த பிரச்சனையில என்னவோ என்னுடைய முடிவு தான் முக்கியங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இல்லண்ணா, ஒரு பேச்சுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன். சரி, நீங்க சாப்பிடுங்க. ரங்க ரங்க ரங்கநாதா, ரங்க ரங்க ரங்கநாதா. லஞ்ச் எடுத்துக்கோ. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். அம்மா, நீ என்ன கோயிலுக்கு போறியா? ம். சரி வா, நான் உன்னை கோயிலில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். இல்லை பரவாயில்ல சந்தோஷ். என்ன பரவாயில்ல, வா என்னோட. இல்லை உனக்கு எதுக்கு கஷ்டம்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. பூட்டு சாவில எடுத்துட்டு வா. நீ இந்த அளவுக்கு கூப்பிடுறப்போ மறுக்கிறேன்னு என்ன தப்பா நினைக்காத. நீ கிளம்பு, நான் கோயிலுக்கு நடந்தே போய்க்கிறேன். என்ன வேண்டுதலா? வீட்டிலேருந்து நடந்தே கோயிலுக்கு போகிறேன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னமோ இன்னைக்கு நடக்கணும் போல இருக்கு, அதான். நீ தப்பா எடுத்துக்காத. ம், ஓகே. இதுக்கு மேலே உன்னை கம்பல் பண்ணல, வரேன். சரி. ஹலோ அம்மா, சொல்லுமா. எங்க இருக்க? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருக்கேன். இத பார், பைக் ஓரமா நிறுத்து, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். ஓரமாக நிறுத்திருக்கம்மா, சொல்லு. டேய், ஹாஸ்பிட்டலுக்கு 1 hour பர்மிஷன் போடுறியாடா? ஏன், என்ன விஷயம்? கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்ன விஷயம்னா என்ன அர்த்தம் சொல்லு. சரி, போடுறேன். அப்படின்னா 1 hour பர்மிஷன் போடு. நம்ம வெங்கடேச பெருமாள் கோயில்ல அங்க வந்துடுற. அங்க வந்து உனக்காக காத்துட்டு இருக்கேன். ஏம்மா, என்ன விஷயம்? முக்கியமான விஷயம்டா.
அங்க வந்துரும். மா என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட நம்ம ஃபேமிலி சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் பேசி நல்ல முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அதான் வர சொல்றேன். நீ பாட்டுக்கு என்னமோ ஏதோன்னு மனசை போட்டு குழப்பிண்டு பைக்கை கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு வராதே. பார்த்து ஜாக்கிரதையா வா, புரியறதா? சரிம்மா, நீ கோயில்ல தான் இருக்கியா? அப்ப இல்ல இல்ல, நம்மாத்துல தான் இருக்கேன். இதோ இப்ப கிளம்பிட்டே இருக்கேன். நீ வந்து சேர்றதுக்குள்ள நான் வந்துடுறேன். அப்பா இங்க? அவர் குளிச்சுட்டு இருக்கார். அது நம்ம மீட் பண்றது அப்பாவுக்கு தெரிய வேண்டாண்டா. சரிம்மா, அப்புறம் சொல்றேன் உனக்கு. சரி. டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. என்னாச்சு மேடம்? அதோ என் பசங்க வந்துட்டு இருக்காங்க. நிறுத்து நிறுத்து. பரத், சரத், எப்படி இருக்கீங்க? நாங்க பேச விரும்பல. சரத், வா வா. மேடம், நீங்க கோவப்படாதீங்க. பசங்க நான் கூட்டுறோம். வா. டிரைவர், கார் எடுங்க சீக்கிரம். வர முடியாது. எங்களை விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டேய், உங்க அம்மா உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. வாங்கடா முதல்ல. எங்களால வர முடியாது. விடுங்கடா. விடுங்க. சொல்றத கேளுடா. விடுடா. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, வா. டேய், ஏய் வாடா. அம்மா தானே ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, வா. அம்மா தானே கூப்பிடுறாங்க, வா. விரும்பல. விடுடா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, வா. பரத், சரத், எங்களை தொடாத. ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க அம்மாடா. அத நாங்க ரெண்டு பேரும் எப்பவும் மறந்துட்டோம். நான் உங்க ரெண்டு பேரையும் பார்க்க மாட்டேனான்னு உள்ளுக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிற துடிப்பு எனக்கு தான் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் எப்படி பார்க்கீங்க? நாங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன? இப்ப என்ன புதுசா பாசம் எங்க மேல பொத்துக்கிட்டு வருது? எங்களை விடு. இது பாரு, உங்க அப்பா என்ன பத்தி உங்ககிட்ட இல்லாதையும் பொல்லாததையும் சொல்லிருப்பாரு. அதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் நம்பாதீங்க. அப்பா உன்னை பத்தி எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்ல. ஆனா நீ தான் தப்பா நடந்துட்டு இருக்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா எங்க அப்பா உனக்கு பிடிக்காதே. எங்களுக்கு எங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். தம்பிங்களா, அம்மா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. ஹலோ, நீங்க உங்க வேலையை பாருங்க. தேவையில்லாம எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. இனிமே
ரோட்ல இந்த மாதிரி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க யாரும் தேவையில்லைன்னு தானே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வச்ச. இப்ப எதுக்கு டார்ச்சர் பண்ற? நீங்க 2 பேரும் தேவையில்லைன்னு நான் ஒன்னும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பல. அவரு தேவையில்லைன்னு தான் அனுப்புனேன். நாங்களும் அப்பாவும் வேற இல்ல. அப்பாவோட நீ வந்து இருக்கிறதுனா நாங்க யாரும் அதை வேணான்னு சொல்ல மாட்டோம். அதே நேரத்துல நீ அப்பாவை மட்டும் தேவையில்லைன்னு முடிவு பண்ணா நாங்க நீ வேணும்னு சொல்ல மாட்டோம். சரத், பரத், சரத், பரத், வாங்க. வாங்கடா. ரங்க ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா என்ன வரு, எதுவுமே பேசாம போறேன்னு பார்க்குறியா? நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே என் பசங்க சொல்லிட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்காத எதுவுமே இல்லை. இப்ப எல்லாத்துக்கும் முடிவா டைவர்ஸ் கேட்டிருக்க. கண்டிப்பா அதையும் நான் கொடுக்குறேன், கவலைப்படாத. வாங்கடா. இது வரைக்கும் நீ எந்த தகவலும் எனக்கு சொல்லவே இல்லை. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னத்த முயற்சி பண்ண? கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு போன வேலையை மறந்து வேலைக்காரியா மாதிரி காஃபி போடுறதும் சமையல் பண்ணுறதா மாறிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே உன்னை நம்பிக்கிட்டு இருந்தேன்னு வை, நான் ஒன்றா நம்பர் ஏமாந்துக்காரன் ஆயிடுவேன். இல்லை, இனிமேல் உன்னை நம்ப நான் தயாராக இல்லை. எனக்கு இப்போவே இந்த நிமிஷமே தெளிவான பதில் வேணும். உனக்கு நான் கொடுத்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா முடியாதா? முடியும்னா சீக்கிரம் முடிச்சு காட்டு, இல்லைன்னா ஆளை விடு. இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்கிறேன். என்ன ஏதுன்னு புரியாம நீங்க நினைக்கிற மாதிரி இது ஈஸி ஜாப் கிடையாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். எடுத்தேன் கவுத்தேன்னு ஏதாவது ஒன்று பண்ணி அந்த வீட்டில் யாருக்காவது என் மேல ஒரு சின்ன டவுட் வந்தா கூட போதும், அடுத்த நிமிஷமே என்ன அந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நிச்சயதார்த்த தேதி நெருங்கிட்டு இருந்தா என்ன, அந்த நிச்சயதார்த்தமே நடக்காது. நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போற? திலீபன், குறுக்கு கேள்வி கேட்காம நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேக்குறீங்களா ப்ளீஸ்? நிச்சயதார்த்த தேதி குறிச்ச அன்னைக்கே ரங்கவிலாஸ்ல பொழுது நல்லபடியா விடியட்டும். கல்யாண கலை கட்ட ஸ்ரீரங்கமே திரண்டு வந்து உட்காரட்டும். மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சந்தோஷமா வந்து சேரட்டுமே. அதுக்கு வந்து நர்ச்சனை போட சொல்றியா? விட்டா நீ அந்த பையன் கையில தாலி எடுத்து கொடுத்து அதை நந்தினி கழுத்துல கட்ட வச்சு கெட்டி மேலமே கொட்டிடுவ போல இருக்கு. அதுதான் இல்ல, அதுக்கப்புறம் நடக்க போற எதுவும் அவங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமா எதுவும் நடக்காது. ஏன்னா அந்த நந்தினி இருக்காளே,
அவ நிச்சயதார்த்த புடவை கட்டிக்கிட்டு அப்படியே அசத்தலா அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவ ரூமை விட்டு வெளியே வருவாள்ல, அப்போ சாமி கும்பிட்டுட்டு போங்க நந்தினி அம்மான்னு பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவ கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப அவ புடவை முந்தானையே அப்படியே குத்து விளக்கு பக்கமா இழுத்து நெருப்புல கொஞ்சம் காட்டினா அது குபு குபுன்னு குழந்தை விட்டு எரிய போகுது. ஐயோ அம்மான்னு நானும் அலறி சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நானே நெருப்பையும் அணைச்சு பக்காவா ஒரு டிராமா போட போறேன். அப்புறம் என்ன நடக்கும்? நிச்சயதார்த்த புடவையில நெருப்பு பிடிக்கிறது எவ்வளவு பெரிய அபசகனம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதுக்கு மேல அங்க உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்களா? அப்படியே உட்கார்ந்திருந்தாலும் மேற்கொண்ட நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு வேதபிரான் ஒத்துக்குவாரா? சகுனம் சரியில்லை, இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு அனுப்பிச்சு வைக்க மாட்டாரா? எப்படி இருக்கு ஐடியா? ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா நல்லபடியா நடக்குமா? எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஒருவேளை உன்னால இந்த விஷயம் முடியாம போச்சுன்னா என்ன பதிலே காணோம்? இத பாருங்க திலீபன், இப்படி சந்தேகமா முடியுமா முடியாதான்னு கேட்டுக்கிட்டே இருந்து ஒருவேளை முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். இனிமே நான் உங்ககிட்ட முடியும்னு சொல்ல போறதில்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்ல போறேன். பாய். விசா விசா என்ன சந்தோஷ், நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க, முட்டாள்தனமாவே நடந்துட்டு இருக்க. ஏய் நில்லு, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அலட்சியமா போயிட்டு இருக்க. உனக்கு என்ன அவ்வளவு கொழுப்பு? இன்னும் பதில் சொல்ல முடியலையா? சந்தோஷ், இது விஷயமா கோயிலே பேசியாச்சு, ஆர்கியூவும் பண்ணியாச்சு. அதுக்கு மேலேயே என்கிட்ட இருந்து என்ன பதில் எதிர்பார்க்கற? இங்க பாரு விசா, நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என்னை ஏமாத்த நினைச்ச நீதான் ஏமாந்து போவ. முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. உன்னை ஏமாத்தணும் நான் எதுக்காக நினைக்கணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அதனால எனக்கு என்ன லாபம்? இரு, இப்படி நான் ஸ்டாப்பா கோவமா பேசிட்டு இருக்காத. உன் பக்கம் நியாயம் இருக்குதா நான் நம்ப மாட்டேன். இது பாரு, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. என்ன நினைக்கிற நீ என்ன பத்தி? சொல்லட்டுமா? சிவாவோ லவர்னு எங்க அம்மா கிட்ட சொன்னது அவங்க உயிரை காப்பாத்ததுக்காக ஒண்ணும் இல்ல. நீ அதுக்காகத்தான் அப்படி சொன்னதா? கோயில என்கிட்ட ஆர்கியூ பண்ணது சும்மா சால் ஜாப்பு, சாக்கு போக்கு. ஓஹோ, என்ன கரெக்டா உண்மை சொல்லிட்டனா? நான் சொன்னது சும்மா சால்ஜாப்பு சாக்கு போக்குன்னு தெரிஞ்ச உனக்கு உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்குமே. இதப்ப நீ சொன்னது பொய்ன்னு எனக்கு தெரியும், ஆனா உண்மை என்னன்னு தான் எனக்கு தெரியல. அதனால தான் கேக்குறேன், நீ எதுக்காக சிவாவோ லவர்னு எங்க அம்மா கிட்ட சொன்ன? உண்மையான காரணம் என்ன? ஏன் இதுக்கான காரணத்தையும் நீயே உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்க வேண்டியதானே? இதை மட்டும் ஏன் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? அப்போ நான் இல்லாததை எட்டு கட்டி பேசுறேன்னு சொல்றியா? ஏன் அத நான் சொன்னதா உனக்கு புரியுமா? இல்லன்னா உனக்கு புரியாதா? நீதான் பெருசா MBBS எல்லாம் படிச்சவனாச்சே. என்ன விசா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இது பாரு, இந்த மாதிரி பேசுவாங்கிறது எனக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு தெரியுமா? மாமி மாமின்னு வார்த்தைக்கு வார்த்தை கூப்பிட்டு என் அம்மா மேல உயிரா இருப்பியே. இன்னைக்கு நீ கோவில்ல பேசின வார்த்தை ஒவ்வொன்றும் அவங்க உயிரை எடுத்துக்கணும். உனக்கு புரியலையா? உன் புத்திக்கு படல? ஏய், இப்ப எதுக்கு பெருசா லெக்சர் கொடுத்துட்டு இருக்க? ஏதோ பெருசா நான் தப்பு பண்ண மாதிரி. தப்பு பண்ணது நீ, அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்க அப்பா அம்மா மேல உனக்கு உண்மையிலேயே பாசம் இருந்தா, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ உண்மையிலேயே நினைச்சிருந்தா, நீ பூஜாவை லவ் பண்ணிருக்கவே கூடாது. சரி, லவ் பண்ணல, அந்த லவ்வ உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவ சம்மதத்தை வாங்குற தைரியம் துணிச்சலாவது உனக்கு இருந்திருக்கணும். அதுவும் இல்ல. சைலண்டா இருந்து எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்ப என்னமா என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்க? பெருசா எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்க? என்ன விஷயம் அது? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? சம்பந்தமே இல்லாம. சம்பந்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன
எதுவும் புரியலையா? நான் சிவா என்னோட லவ்வர்னு மாமி கிட்ட சொன்னதுனால உண்மையான காரணம் என்னன்னு உனக்கு தெரியணும் தானே? சொல்றேன் கேட்டுக்கோ. அப்படி சொன்னா மாமி மூலமாவது நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பொய்யான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்குமே தான். இதுதான் உண்மை. போதுமா? உன்னோட வாழவே எனக்கு பிடிக்கல. அதனால இந்த வாழ்க்கைக்கு சீக்கிரமாவே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.